வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல அமெரிக்கால இருக்கிற ஒரு மலையடிவார நகரத்துக்கு போட்ல வந்து இறங்குறாரு நம்ம தல ராக். எகிப்து மம்மிகள், அமேசான் காட்டு அசுரர்கள், ராட்சச ஜந்துக்கள்னு இதுங்க கூட எல்லாம் மல்லு கட்டினது போதுமடா அப்படின்னு இந்த அமைதியான ஊர்ல கொஞ்சம் நிம்மதியா வாழலாம்னு வராரு. ஆனா இந்த ஊருக்குள்ள ஒரு ஆபத்தான ரகசியம் ஒளிஞ்சிருக்குன்னு அவருக்கு தெரியாது. ஒட்டுமொத்த அமெரிக்காவையே ஆட்டி படைக்கிற ஒரு போதைப் பொருள். தருதலைகள் முதல் தாய்மார்கள் வரை எல்லாருமே இதுக்கு அடிமையா இருக்காங்க. ஜாம்பி ட்ரக்னு சொல்லப்படுற அந்த போதைப் பொருளை தயாரிக்கிற கும்பல் இந்த ஊருக்குள்ள ஊடுருவி நம்ம ராக்குக்கே ராக் மட்டும் அடிக்க பாக்குறானுவ. நிம்மதியா ரிட்டையர் ஆகலாம்னு நினைச்ச மனுஷன் இந்த உள்ளூர் தாதாக்களுக்கும் ஊழல் போலீஸ்காரங்களுக்கும் எதிராக ஆடுற ஒன் லாஸ்ட் டான்ஸ் தான் இந்த படம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த படத்தோட பேரு வாக்கிங் டால். கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பணிவான ரெக்வஸ்ட், அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. வாங்க கதையை கேட்போம். படத்தோட முதல் சீன்லயே ராணுவத்துல சோல்ஜரா இருந்த நம்ம தல ராக்கு அந்த வேலையே வேண்டான்னு விட்டுட்டு ஊர்ல வந்து பெத்தவங்களோட இருக்கலாம்னு கிளம்பி வராரு. ஐயா நீதான் எங்க டீம்ல ரொம்ப சிறப்பான சோல்ஜரு, சம்பளம் வேணாலும் ஏத்தி கொடுக்கும் இருன்னு சொல்லியும் அது வேண்டாம், எனக்கு குடும்பம் தான் முக்கியம்னு தன்னோட கிராமத்துக்கு கிளம்பி வராரு. அவருடைய கிராமம் ஒரு அழகான சின்ன கிராமம். சும்மா ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சு புத்துணர்ச்சியோட நம்மால வந்துகிட்டு இருக்கப்போ பழைய நினைவுகள் மலருது. அப்போ அவர் ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணுது. என்னன்னு பார்த்தா சின்ன பிள்ளை குழந்தை வண்டியில நிப்பாட்டிட்டு சந்துக்குள்ள போய் ஒருத்தண்ட போதை பொருள் வாங்கிட்டு ஒரு தாய் ஒருத்தங்க வெளியே வராங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல கிடையாது, புதுசா இருக்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து வர்றவரு அவங்க ஊர்ல இருக்கிற ஹாமில்டன் லம்பர் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மில்லு ஒண்ணுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அந்த மில்லையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்து நம்ம தலைக்கு பக்குன்னு ஆயிடுது. ஏன்னா ராணுவ வேலை என்ன ராணுவ வேலை, எங்க ஊர்ல போய் மில்லுல வேலை பார்த்து பொழைச்சுக்கிறேன் அப்படின்னு இதே மலை மாதிரி நம்பி வந்தாரு. இங்க வந்து பார்த்தா மூடி இருக்கு. அதிர்ச்சியில அவர் அந்த நோட்டீஸை வாசிச்சுக்கிட்டு இருக்க அப்ப பின்னாடி வந்து என்ன போலீஸ்கார்ல இருந்து, யோ தம்பி யார் நீ ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்காங்க. இல்ல பழைய ஆள் தான், ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்ல எப்ப மூடினாங்கன்னு கேட்டா அந்த மில்ல மூடி 3 வருஷம் ஆச்சான். நம்மளால ராக்க வேலை பார்த்தா வேலை தேடி வந்த மாதிரி இருக்கு, உனக்கு வேலை வேணும்னா ஊருக்குள்ள புதுசா சூதாட்ட விடுதின்னு ஓபன் பண்ணிருக்காங்க. இந்த ஊர்ல காசு சம்பாதிக்கணும்னா இப்போ அந்த விடுதி தான் ஒரே வழி அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரனே சொல்லிட்டு சிரிக்கான். சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு திரும்பி நடந்து போறப்பதான் இந்த போலீஸ்காரன் கவனிக்கான் ராக்கு போட்டிருக்க பேக்ல கிறிஸ் வான் இருக்கு. அட பாவி மக்கா, கிறிஸ்டால நீ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வந்து கை கொடுத்து வரவேற்காரு. இல்ல உங்க அம்மா அப்பா எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும், நீ ராணுவத்துல பெரிய சோல்ஜர் ஆச்சப்பா, என்னப்பா நீ தான் கிறிஸ்னு வந்த உடனே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வாயா வந்து வண்டியில ஏறி நானே கொண்டு போய் உங்க வீட்டுல டிராப் பண்றேன் அப்படின்னு உள்ள யார சொல்றாப்ல. அப்படியே ஜாலியா பேசிட்டே இவங்க வீட்டு வர வந்துடுறாங்க. வீட்டுக்கிட்ட இவனை இறக்கி விடுறப்போ நம்ம தலையை கூப்பிட்டு கையில ஒரு நோட்டீஸ் கொடுக்கான். இது என்னன்னு கேட்டனா அவங்க ஊர்ல கமிஷனர் எலெக்ஷன் வந்து போல இருக்கு, அதுல இந்த போலீஸ்காரன் நிக்கானாமா, மறக்காம எனக்கு ஓட்டு போட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராக்குக்கு டாடா பை பை சொல்லி அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து பாக்காரு, எல்லாம் மாறாம அப்படியே இருக்கு. உள்ள வர்றப்போ வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டி பிடிக்காங்க. இவங்க தான் நம்ம ராக்குடைய தங்கச்சி. அண்ணனே ஆர்மியில இருக்கான், தங்கச்சி சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க அந்த ஊர் போலீஸ் போர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மாவும் வெளியே வந்து சந்தோஷத்துல வர பார்க்க இவர் ஊருக்கு வர்றதான் சொல்லாம கொள்ளாம வந்தாருன்னு பார்த்தா வேலையை விட்டதே இங்க வந்தான்னு சொல்றாரு. நம்ம தலைமாரியே வெளியூர்ல இருந்துகிட்டு சொல்லாம கொள்ளாம வீட்டுக்கு போய் சர்ப்ரைஸ் பண்ண பயல்கள்லாம் யாருன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா நம்மள அந்த கேஸ் தான். பிறகு மவனை ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டு போய் சாப்பாடுலாம் போடுறாங்க. நைட்டு உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கப்போ வேலையை விட்டு வந்துட்டேனே இப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா இவரு அந்த மில்ல நம்பி வந்த கதையை சொல்றாரு. இப்ப மில்லு க்ளோஸ் பண்ணனால இவங்க அப்பாவுக்கும் வேலை போயிட்டு, ஆனா அதுக்கப்புறம் அவரே சொந்தமா பர்னிச்சர் தொழில் ஆரம்பிச்சு பிரச்சனை இல்லாம ஓடிட்டு இருக்க போல இருக்கு. அப்ப அந்த வீட்டுக்குள்ள ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான். யாருன்னு பார்த்தா நம்ம ராக்குடைய தங்கச்சி பையன் போல இருக்க. இல்ல என்ன சும்மா போயிட்டு இருக்க, மாமாவுக்கு ஹலோ சொல்லு அப்படிங்காங்க. ஆனா அந்த பையன் இப்பதான் டீனேஜுக்குள்ள போறான், அதனால கொஞ்சம் மெதப்பல சுத்திக்கிட்டு இருக்கான். ஊர்ல இருந்து வந்த மாமாவை மரியாதை இல்லாம பேசிட்டு அவாட்டுக்கு ஒரு ஆட்டிடியூட காமிக்கான். அப்ப அவன் நம்ம ராக்கு பக்கத்துல வந்து உட்காந்துட்டு, மாம்சே நீங்க மிலிட்டரியில இருந்தீங்க, எவனையும் போட்டு தள்ளிருக்கீங்களா அப்படின்னு கேட்கான். என்னவே பேச்சு பேசுற அப்படின்னு வீட்டுல உள்ளவங்க சத்தம் போட, சரி அதை உடுப்பா, தாத்தா கராஜுக்குள்ள ஒரு துப்பாக்கி ஒளிச்சு வச்சிருக்காரு, அதை என்னைக்காவது எடுத்து சுட்டுருக்கீங்களான்னு கேட்கான். என்ன இவன் வயலன்ஸ்லயே விளாண்டுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வாய மூட சொல்ல, வாங்கியா நீங்களும் உங்க சாப்பாடுன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கிருந்து எஞ்சி போயிடறான். பிறகு அன்னைக்கு நைட்டு இவன் ரூம்ல பத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வீட்டுக்கு வெளியே சில சின்ன வேலைகள் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு வண்டி வந்து நிக்குது. யாரு அப்படின்னு பார்த்தனா நம்ம ராக்குடைய பாலிய நண்பன். என்ன மச்சான் திரும்ப ஊருக்கு வந்துட்டியா அப்படின்னு ஓடி வந்து நம்ம ராக்க கட்டி பிடிக்கான். சின்ன வயசுல இருந்து இவங்க ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்க. என்ன மாப்பிள உடம்பு இப்படி ஒல்லி குச்சா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்ட்டு அவன் வந்த வண்டி இவன் வண்டியான்னு கேட்கான். பார்த்தா வண்டி மட்டும் இல்ல, அது இந்த பையலுக்கு வீடும் கூட. அந்த வண்டிலேயே அவன் தங்கிட்டும் தூங்கிட்டும் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். சரி வா மாப்பிள வந்து உட்காந்து ஒரு பீரை போடு அப்படின்னு நம்ம ராக்கு ஒரு டின்ன கையில கொடுக்காரு. ஆனா அவன் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இவன் கதை என்னன்னு பார்த்தனா நம்ம ராக்கு ஆர்மியில ஜாயின் பண்றதுக்காக ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளும் ஏதாவது பண்ணி உருப்படுவோன்னு இந்த பையன் ரே அங்க உள்ள ஒரு மியூசிக் கடைக்கு போய் கிட்டாரை வாங்கியிருக்கான். பிறகு கிட்டாரை வாசிச்சு மியூசிக் பேண்டு அப்படின்னு சுத்திட்டு இருந்தவன் அந்த மயக்கத்திலே அப்படியே சரக்கு போதைன்னு இறங்கிட்டான். அதுக்கப்புறம் மியூசிக்கை மறந்து முழு நேரம் போதை கையாயிட்டான். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை மாட்டி இவன் உள்ள போய் 2 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்திருக்கான். அதனால இப்போ அந்த சரக்கு இறக்கெல்லாம் விட்டுட்டு இருந்த காசை வச்சு ஒரு வண்டியை வாங்கி அப்படியே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு கிடக்கான். இவன் மட்டும் இல்ல, இவனுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே நம்ம ராக்கு திரும்ப ஊருக்கு வந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்தை இவன் சொல்லிட்டான் போல இருக்க. அதனால இவனை ராக்க கையோட
கையோட கூட்டு வர சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வர சனிக்கிழமைனாலே சனிதான். சரின்னு இவங்க ஃபுட்பால் கேம் ஆரம்பிக்கலான்னு கிரவுண்டுக்குள்ள போறாங்க. அந்த கிரவுண்டு பார்த்தா ஹாமில்டன் ஃபீல்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. என்னையா ஹாமில்டன் குடும்பம் மில்ல மூடிட்டு கிரவுண்ட் வாங்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா, அந்த ஹாமில்டன் மில் ஓனரோட பையன், அவன் பேர் ஜே ஹாமில்டன், அவங்க ஐயாட்ட இருந்து மில்ல எழுதி வாங்கி அதை மூடிட்டு அந்த காசுல ஊருக்குள்ள சூதாட்ட விடுதி ஆரம்பிச்சிருக்கானா. இவங்க அவனை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே கரெக்டா அவன் அங்க கார்ல வந்து இறங்கிடுறான். என்னப்பா கிறிஸ், சின்ன வயசுல பார்த்தது ஆளை மொட்டையிட்டு எல்லாம் போட்டு மாஸ் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக்கிட்ட வந்து பேச்ச கொடுக்கான். அது மட்டும் இல்ல, இவன் பணக்காரன், அவனுக்கு தனியா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வச்சு சுத்துறான். அவங்களும் ஜீப்ல அராத்து பண்ணிக்கிட்டே வந்து இறங்க நம்ம ராக்கோட டீமுக்கும் அவங்களோட டீமுக்கும் போட்டியா இந்த ஃபுட்பால் மேட்ச வைக்காங்க. அதுல இந்த ஹாமில்டன் பயலுக மாட்டுத்தனமா விளையாடுறாங்க. நம்ம ராக் டீம் ஆட்களை முட்டி தள்ளி பந்தை விட இவங்கள தான் தூக்கி போட்டு பந்தாடுறாங்க. இந்த கேம் இப்படி மொட்டத்தனமா போயிட்டு இருக்கு. அங்க கிரவுண்ட்ல ஆடியன்ஸ் உட்கார்ற சீட்ல நம்ம ராக்குடைய தங்கச்சி பையன் பீட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட உட்கார்ந்துருக்கான். அப்ப அந்த குரூப்ல உள்ள ஒருத்தன் பீட்டு கையில ஒரு கஞ்சாவை கொடுக்க, இல்ல எங்க மாமா பாக்கங்க அப்புறமா கொடுலன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுறான். அதை ராக்க கவனிச்சிடறான். கேமோட ஃபைனல் ரவுண்ட்ல அந்த ஹாமில்டன் கூட இன்னொரு பாடி பில்டர் மாதிரி ஒருத்தருக்கான். அவன் நம்ம ராக்கே பறக்க விட்டுறான். இல்லையா நாங்க தான் கேம்ல ஜெயிச்சோன்னு மால் தட்டிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாமில்டனு, மாப்பிள்ள கிறிஸ் கேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சரி நம்ம ஊருக்குள்ள ஒரு சூதாட்ட விடுதி அதாவது கேசினோ ஒண்ணு வச்சிருக்கேன், சாயங்காலம் வா, இல்ல நம்ம இடம் தான், வந்து என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ராக்கை இன்வைட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அந்த பக்கமா பைக்ல வந்த அவன் தங்கச்சி பையன் பீட்டு, என்ன மாமா இப்படி அடி வாங்கி தோத்துட்டியே அப்படின்னு நக்கல் வச்சிருக்கான். கடுப்பான ராக்கு இன்னொரு வாட்டி அந்த பொறுக்கி பயல்களோட ஒன்னு பார்த்தேன், தோலை உரிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டுதான். பிறகு அன்னைக்கு நைட்டு நம்ம ராக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு எல்லாரும் சேர்ந்து ஹாமில்டன் கூப்பிட்டானே அப்படின்னு அவனோட கெசினோக்கு போறாங்க. உள்ள போய் பார்த்தா ஒரே பொண்ணுங்க, இது நம்ம ஊரா அப்படின்னு ராக்கே வாய பொழந்துடுறாப்ல. அது மட்டும் இல்லாம அங்கங்க கூட்டமா உட்காந்து சூதாடிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான இடமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அங்க வந்த செக்யூரிட்டி ஒருத்தன், ஹாமில்டன் உங்களை மேல கூப்பிடுறான்ட்டு நம்ம ராக்கையும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கையும் மேல கூட்டு போறான். அங்க ஹாமில்டனோ, வாமாப்ல கிறிஸ், முதல் தடவை என் கெசினோக்கு வந்திருக்க, இன்னைக்கு நைட்டு நீ இங்க என்ன குடிச்சாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே ஃப்ரீ, போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிசினஸ் பார்க்க போயிடுறான். நம்ம ராக்கு ஃப்ரெண்ட் ரே, மச்சான் உன் பேர் சொல்லி இன்னைக்கு நாங்க என்ஜாய் பண்ண வரோம், ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ள போடுறாங்க. அப்போ அவங்க நம்ம ராக்க உனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டைக்குள்ள பணத்தை தள்ளவும் கதவு ஓபன் ஆகுது. அந்த ரூமுக்குள்ள ராக்க பூட்டி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ரூமுக்குள்ள என்னன்னு பார்த்தனா கவர்ச்சியா ஒரு பொண்ணு வந்து நடனம் ஆடுறா. உள்ள ஆடுற பொண்ணுக்கு வெளியே உட்காந்துருக்க யாரும் தெரியாது, வெளியே உள்ள ஆட்கள் மட்டும் உள்ள ஆடுற பொண்ணை ரசிச்சு பார்க்கலாம். அப்படி நம்ம ராக்கு பார்த்துட்டு இருக்கும் போதா கவனிக்கான், அந்த பொண்ணு இவனுக்கு சின்ன வயசுல தோழியா இருந்தவன். நம்ம ராக்கு திரும்ப பேசவும் இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ லைட் ஆன் பண்ணி பாக்கா, முகரைய பார்க்கவும் ஐயோ கிறிஸ் அப்படின்ட்டு அங்க இருந்து அவமானப்பட்டு ஓடிடுறான். நம்ம ராக்குக்கும் ஒரு மாதிரி ஆயிருது. அவன் அங்கிருந்து வெளியே வர அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு பக்கம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு சூதாட்ட டேபிள்ல தாயக்கட்டையை உருட்டி விளையாண்டுகிட்டு இருக்கான். அதுக்கு மேல பணத்தை பெட்டு வச்சு. அப்ப அந்த டேபிள்ல சூதாட்டத்தை நடத்துற ஆளு, நீங்க அடுத்த வாட்டி 6 போட்டா ஜெயிப்பீங்க அப்படிங்க. நம்ம ராக்கோ, மாப்பிள்ள வேண்டாம் பெட்டு வைக்காத அப்படிங்க. ஆனா விஷயம் என்னடானா அந்த டேபிள்ல இவனுக்கு எதிராக விளையாடுற 2 அழகான பொண்ணுங்க இவனை ஒரு மாதிரி கண்ணை சச்சி மயக்கிட்டு இருக்காங்க. அந்த மயக்கத்துல இவன் பந்தயத்தை ஜெயிச்சிடலான்னு உருட்ட போறான். அப்ப இந்தாங்க உருட்டுங்க அப்படின்னு அந்த சூதாட்டத்தை நடத்துறவன் அவன் கையில எடுக்கிறப்போ நைஸ் போல வேற ஒரு டைஸை மாத்தி வச்சிடறான். அதை நம்ம ராக்கு கவனிச்சிடறான். உடனே அவன் ஃப்ரெண்டுட்ட, மாப்பிள்ள இதுல ஏதோ சிக்கன் இருக்கு, இதை உருட்டாத அப்படிங்க. அதையும் மீறி அந்த பய உருட்ட 6க்கு பதிலா 7 விழுந்துருது. இப்படி காசெல்லாம் தோத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சூதாட்டம் நடத்துறவன் அந்த காசையெல்லாம் அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கான். உடனே ராக்கு கடுப்பாயி அவன் சட்டையை பிடிச்சி, ஏழு நீ ஏதோ பண்ண, உண்மையை சொல்லி என்ன பண்ண அப்படிங்கக்கா. நான் ஒன்னும் பண்ணலையே அப்படின்னு சொல்ல, அப்படியா இப்ப பாரு அப்படின்ட்டு ராக்கு அந்த டேபிள் உள்ள டைஸ்களை எடுத்து யாரு உருட்டினாலும் எப்ப உருட்டினாலும் இது 7 தான் விழும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராக்கு தூக்கி போடுறான். கரெக்டா 7 விழுது. பார்த்தா அவனுக்கு டைஸ்ல ஏதோ கோலர் பண்ணிட்டாங்க போல இருக்க. ஒழுங்கா பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ராக் அவன் சட்டையை பிடிச்சு இழுக்க அந்த ஆளு கத்தி செக்யூரிட்டி கார்டுகளை கூப்பிட்டுதான். நேரா வந்த செக்யூரிட்டி கார்டுகள் நம்ம ராக்க பிடிச்சு வெளியே தள்ள பாக்காங்க. யார் மேல கைய வைக்கன்ட்டு ராக் 2 அடியா போட அங்க இன்னும் ஏகப்பட்ட செக்யூரிட்டி கார்டுகள் குமிஞ்சிடுறாங்க. அதுல இந்த ஹாமில்டனோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாடி பில்டர் இருந்தானே, அவன் வந்து கட்டையை கொண்டு நம்ம ராக்கோட பெட்டதிலே ஒரு அடி அடிக்க ராக் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். கண் முழிச்சு பார்த்தா ஏதோ ஒரு சின்ன ரூம்ல இவர டேபிள் மேல படுக்க போட்டுருக்காங்க. சுத்தி ஒரு 5-6 பேர் இருக்காங்க. அந்த பாடி பில்டர் பையில இருக்கான். ராக்கு கழுத்துல போட்டுக்கிற அவனுடைய ஆர்மி டேக பிச்சு எடுத்தவன். இதெல்லாம் உனக்கு தேவையா மாப்பு, இந்த ஸ்டண்ட் எல்லாம் ஆர்மில வச்சுக்கோ, இங்க வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்களா அப்படிங்கவும் சுத்தி உள்ள எல்லாரும் ராக்கு கைய கால பிடிச்சுக்கிறாங்க. ஒரு கத்தி எடுத்து இவன் ராக்கோட உடம்புல கோரையா கோடுகளை போட்டு ரத்தம் வடிய வடிய செத்து போட்டோன்னு நம்ம முதல்வர் அர்ஜுனை தூக்கி போட்ட மாதிரி ரோட்டு மத்தியில தூக்கி போட்டு போயிடுறாங்க. பிறகு அந்த வழியா வந்த ஏதோ ஒரு லாரி டிரைவர் தான் ரோட்ல அடிபட்டு கிடக்கானே
முடியலன்னு பாவப்பட்டு நம்ம ராக்க தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அடுத்த நாள் அவங்க வீட்டுல உள்ள எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரே கிறிஸோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அவர் மேல கொலை வரி தாக்குதல் நடத்திருக்காங்க, சாவணும் தான் கீழே போட்டு போயிருக்காங்க, எப்படியோ கடவுளா பார்த்து இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அப்ப அங்க வந்திருந்த அந்த போலீஸ் கமிஷனரோ அவர்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க, சார் இப்போ அவர் ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்காரு, அவர் சரியான பதில் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கோங்க அப்படிங்காங்க. இல்ல டாக்டர், இந்த சம்பவம் நடந்தப்போ அவர் குடிச்சிருந்தாரா இல்லையான்னு பார்க்கணும் அப்படிங்கவும் அதை கேட்ட நம்ம ராக்குடைய தங்கச்சி கடுப்பாயிடுறா. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க, அடிபட்டு சாவல் நிலைமையில கிடக்கான், இப்ப அவன் குடிச்சிருந்தானாங்கிறதா முக்கியமா, அடிச்சவங்களை போய் தேட மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, சரி இவன் கண் முழிச்ச உடனே எனக்கு சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் அங்கிருந்து கிளம்பிடுறான். பிறகு அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவன் மச்சான் ராக்க பாக்குறதுக்காக ரே கையில பொக்கையோட வரான். நம்ம ராக்கு கடக்கல் நிலைமையை பார்த்து அவனே கண்ணீர் ஒடிச்சிடறான். என்ன மச்சான், உனக்கு ஆர்மியில சண்டை போட சொல்லி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நக்கலா பேசுறவன் நம்ம ராக்கும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா இந்த ஊருக்குள்ள வந்தேன், இப்படி என்ன அடிச்சு படுக்க போட்டாங்களே அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்படுறான். பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாப்ல. பிறகு நம்ம ராக்கு வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடுக்கிறப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து டைம் பாஸ் பண்றது, வீட்டு ஆளுகளோட கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறது, அது மட்டும் இல்லாம அவர் தங்கச்சி பையன் பீட்டுமே நல்லா க்ளோஸ் ஆயிடுறான். நம்ம ராக்கும் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஒரு மாசத்துக்குள்ளேயே பழையபடி பாடி பில்டர் ராக்கா மாறிடுறாரு. பிறகு 2 மாசம் கழிச்சு வீட்டை விட்டு வெளியே போலான்னு அவங்க அப்பாவுடைய பழைய ஜீப்பை எடுக்காரு. அப்போ அவங்க அப்பா வந்து, சார் இதை நானே எடுத்து பல வருஷம் ஆச்சப்பா அப்படிங்க, வாங்கப்பா சும்மா பஜாருக்கு போயிட்டு அப்படின்னு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ நம்ம ராக்குடைய அப்பா, எதுக்கு அவனை வேலையை விட்டு இங்க வந்த அப்படின்னு கேட்க, சொன்னா நம்ப மாட்டீங்கப்பா, சின்ன வயசுல நீங்க மில்லுல வேலை பார்க்கறப்போ உங்க கூட அங்க வந்து அந்த மில்லு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டு, என்னதான் கை நிறைய சம்பளம் வாங்கி ஆர்மியில ஒரு ரெஸ்பெக்டபிளான இடத்துல இருந்தாலும் எனக்கு மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்து உங்க கூட சேர்ந்து அந்த மில்லுல வேலை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால தான் வேலையை விட்டு வந்தேங்க. என் மோனே நீ தங்கமடா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கப்போ இவங்க இந்த பழைய மரச்சாமெல்லாம் வாங்குறதுக்காக ஒரு கடை உண்டு, அங்க போய் வண்டியை நிப்பாட்டினா அந்த கடை பூட்டி இருக்கு. என்னப்பா கடையை பூட்டாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாடே ஊருக்குள்ள இந்த மாதிரி நல்ல கடைகள் நல்ல இடங்கள் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, அதுக்கு பதிலா விளங்காத விஷயங்களா திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னு கையை காமிக்க, தூரத்துல பார்த்தா பிட்டு படம் சிடி விக்கிற கடை ஒண்ணு ஓபன் ஆயிருக்கு. அட பேதில போவான் அப்படின்ட்டு பக்கத்து ஊர்ல உள்ள வேற ஒரு கடையில போயிட்டு இந்த மரச்சாமான்லாம் வாங்கிட்டு நம்ம ராக்கு வீட்டுக்கு வரான். வந்து வண்டியில இருந்து மரக்கட்டைகள்லாம் ஒவ்வொன்றா இறக்கிட்டு இருக்க, அப்போ அங்க அந்த வெறுவா பைய ஜே ஹாமில்டன் வரான். வந்தவன் சாரி சொல்லாம முத தேங்க்ஸ் சொல்றான். எதுக்குன்னு கேட்டனா, அந்த டைஸ மாத்தினானே அவனை நீ கண்டுபிடிச்சதுக்கு, அவனால என் பிசினஸ்க்கு ரொம்ப லாஸ், அவனை வேலையை விட்டே தூக்கிட்டேன் அப்படிங்க. அதை சொல்றதுக்கு தான் இம்புட்டு தூரம் வந்தியா அப்படிங்க. அது மட்டும் இல்ல, இந்த பாரு ஒரு தப்பு நடந்துகிட்டு என்னோட பையில கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாங்க தான், ஆனா நீயும் சும்மா இல்ல, நீ முத கை வச்சனால என் பசங்க ஒன்னு அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துறான். ராக்கு கடுப்பாவ, இங்க பாரு நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நீயும் என் கசினோல வந்து என் செக்யூரிட்டி டீமோட ஹெட்டா வேலை பாரு, நல்ல சம்பளம் போட்டு தரேன், இந்த இது அட்வான்ஸா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கவர்ல காசை போட்டு கொடுக்கான். கடுப்பான ராக்கு அந்த காசை திரும்ப தூக்கி மூஞ்சிலே வீசிடுறான். என்ன விலை கொடுத்து வாங்கிடலான்னு பாக்கியா, முடியாதுடே, நான் போய் போலீஸ்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போறேங்க. ஆனா ஹாமில்டனோ நீ விஷயத்தை பெருசுப்படுத்துற, அதுக்கு மேல ஓ இன்ஸ்டன் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம ராக்கு உடனே விறுவிறுன்னு அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. அப்ப அங்க வந்த அந்த கமிஷனர் பைய, என்னையா கிறிஸ் அதுக்குள்ள சரியாயிட்டியா அப்படின்னு கேட்க, நான் அன்னைக்கு கெசினோல நடந்த சம்பவத்தை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேங்க, ஆனா இவங்க ஏற்கனவே கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க போல இருக்கு, நீ ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் வா மேலேயும் எந்த கேஸும் வரல, சந்தோஷப்பட்டுட்டு அதோட விடியா அப்படிங்க. ஆனா நம்ம ராக்கோ, என்ன அடிச்சாங்களா அவங்கள பத்தி கூட நீங்க விசாரிக்கல அப்படின்னு கேட்டா, எல்லாம் விசாரிச்சாச்சு, நீ அவங்க கெசினோக்குள்ள போய் அடாவடி பண்ணிருக்க, அதனால அவங்க ஒன்னு அடிச்சு தூக்கி போட்டுருக்காங்க, மேட்டர் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பவும், நீ சொன்னா சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிறியா, என் மேல கை வச்ச யாரையுமே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு ராக்கு கத்தவும், வெறியான அந்த கமிஷனரே, தம்பி இது என்னோட ஊரு, என்ன மீறி நீங்க ஒன்னும் பண்ண முடியாது, ஓவரா பேசின உன்னை உள்ளதுக்கு போட்டுரும் பாத்துக்கோ அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிடுறான். ராக்கு ஒன்னும் பண்ண முடியாம கோவத்துல திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அன்னைக்கு அவன் வீட்டுக்கு அவனை பாக்குறதுக்காக அந்த கவர்ச்சி நடன ஆடினாலே அந்த பொண்ணு வந்திருக்கா, அவ பேர் டெமி. அவளை பார்த்து ராக்குடைய அம்மா, வாமா டெமின்னு உள்ள வரவே இருக்காங்க. ஆனா ராக்கோ, வா வெளியே போய் பேசலான்னு அவளை கூட்டு போயிடுறான். ஏன்னா இவனோட வீட்டுக்கு அவ இவனுடைய பழைய ஃப்ரெண்டு மட்டும் தான் தெரியும், இப்போ கெசினோல கவர்ச்சி நடிகையா இருக்கான்னு தெரியாது. பிறகு எங்க வெளியே பேசிட்டு நடக்கிறப்போ, அந்த கெசினோல வேலை பார்க்கலையே உன்னை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா அப்படின்னு ராக்கு கேட்கிறாப்ல. உன்னை கவனிச்சதை விட என்ன நல்லா கவனிச்சுக்கிறாங்க, ஆனா எவ்வளவு நாள் தான் அங்கேயே வேலை பார்க்க போற அப்படின்னு கேட்டா, என் வீட்டு வாடகை கிட்ட வேற நல்ல வேலை கிடைக்கிறத இங்கதான் வேலை பார்ப்பேன் அப்படிங்க, கவலைப்படாத, இந்த ஊர்ல எல்லாமே கூடிய சீக்கிரம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பி விட்டுறாரு. ராக்கு வீட்டுக்குள்ள வர்றப்போ அவங்க அம்மா போனை பதட்டமா வைக்காங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்டனா, பீட்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படிங்கவும் அலறி அடிச்சு எல்லாரும் அங்க ஓடுறாங்க. அங்க போய் பார்த்தா அவன் நொறதல்ல ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து கிடக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே பதட்டமா நின்றுகிட்டு இருக்காங்க. ராக்குக்கு உடனே புரிஞ்சு போச்சு, இவன் ஏதோ போதை பொருள் அதிகமாத்து வாயில நொறதள்ளி கிடக்கான்னு. உடனே நேரா வெளியே போய் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளை பிடிச்சு மிரட்டி, உங்களுக்கு போதை பொருள் யாரில் கொடுக்கா அப்படின்னு கேட்டா, அந்த கசினோல வேலை பார்க்குற செக்யூரிட்டி ஆட்கள் தான் விற்காங்க அப்படின்றாங்க. கொய்யால இன்னைக்கு அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு வேகமா வீட்டுக்கு போனவன் நேரா கராஜ்ல
போயிட்டு அங்க உள்ள பீரோல ஓபன் பண்றான். அதை பார்த்து அவன் அப்பா கிறிஸ் மவனே வேண்டாமடா இந்த வழியில போவாதே அப்படிங்க சும்மா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருக்கிற அவங்க அப்பாவோட ஷார்ட் கன் எடுத்து துப்பாக்கி குண்டுகளை உள்ள லோட் பண்ணிட்டு கிளம்புறான். நேரா கெசினோ முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டிட்டு துப்பாக்கியோட இறங்குறாரு. அந்த நொடியில கொஞ்சம் யோசிக்கான். சரி துப்பாக்கி எல்லாம் தூக்கி அடிக்க இது ஒன்னும் ஆர்மி கிடையாது, இவங்க வழியில கவனிப்போம் அப்படின்ட்டு துப்பாக்கியை காருக்குள்ள போட்டுக்கிட்டு ஒரு பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துக்கிட்டு உள்ள போறான். உள்ள போய் கெசினோவை அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்க அங்க செக்யூரிட்டி கார்டுகள் வராங்க. வர்றவனுக்கு மண்டையெல்லாம் உடைப்பு. அப்போ அந்த ஹாமில்டனோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கும் கையில துப்பாக்கியோட உள்ள வந்துடுறாங்க. அதுலயும் அந்த பாடி பில்டரோட நம்ம ராக்கு அவனையும் போட்டு அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சு விட்டுருதாப்ல. பிறகு மேல இந்த ஹாமில்டன் இருப்பானே அந்த ரூம் கண்ணாடிய அந்த கட்டையை கொண்டு தூக்கி அடிச்சு உடைக்க முகத்துல வெறி கொண்ட கோவத்தோட ஹாமில்டன் அங்க வந்து நிக்கும். பெரிய தப்பு பண்ணிட்டே கிறிஸ் அப்படின்னு சொல்ல ராக்கு அங்க இருந்து கிளம்பி வெளியே போவும். கொஞ்ச தூரத்திலேயே போலீஸ்கார்கள் இவனை மடக்கி பிடிச்சு ராக்கு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. பிறகு கோர்ட்டு கேஸ் அப்படி நடக்குது. நம்ம ராக்கு சார்பா வாதாடுற லாயரே நீங்க பண்ண தப்புக்கு இந்த வாட்டி நிறைய விட்னஸ் இருக்கு, தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டீங்கன்னா ஏதோ 1 வருஷமோ 2 வருஷத்துலயோ உங்களை வெளியே விட்டுருவாங்க. ஆனா இல்ல நான் பண்ண தப்பே இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு 6-7 வருஷம் உள்ள இருக்கிற மாதிரி தண்டனையை கொடுத்துருவாங்க. அதனால தப்ப ஒத்துக்கோங்க அப்படிங்க. ஆனா ராக்கோ நான் எந்த தப்பும் பண்ணல, அவங்க அப்படி பண்ணதுக்காக நான் திரும்ப போய் அடிச்சனே தவிர என் மேல எந்த தப்பு இல்ல, நான் எதுவும் ஒத்துக்கிட மாட்டேன்றது. பிறகு கோர்ட்ல கேஸ் நடக்கு. இந்த ஹாமில்டனோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடி பில்டர் எல்லாம் வந்து எங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்ல ஜட்ஜ் ஐயா, ஆர்மியில சோல்ஜரா இருந்து ஏகப்பட்ட வேற கொண்டவன் அதே கொலவெறியோட எங்களை வந்து தாக்குறான். இவன் வாரதுக்கு முன்னாடி வர ஊருக்குள்ள எல்லாம் நிம்மதியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ ஊரே கலவரக்காட மாறி கிடக்கு. இந்த அமைதியான ஊரை இந்த மாதிரி ஒரு ஆபத்தான ஆள்கிட்ட இருந்து காப்பாத்தனா இவனை உள்ளதுக்கு போட்டாகணும், அவ்வளவுதான் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றாங்க. ராக்கு பல பேர் மண்டையை உடைச்ச அந்த உருட்டுக்கட்டையை வேற ஆதாரமா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்படி சாட்சியங்கள் எல்லாமே நம்ம ராக்குக்கு எதிராக இருக்க இறுதியா நம்ம ராக்கு தரப்புல உள்ள வாதத்தை ஜட்ஜு கேட்கிறாரு. அப்போ லாயர் பேச வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ராக்கே நேரா போய் வாதாடுறாரு. அதுல அவர் பிறந்து வளர்ந்த ஒரு அமைதியான ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ சூதாட்ட விடுதியும் பிட்டுப்பட டிவிடி விற்கிற கடையும் எப்படி இந்த ஊரை தலையில மாறிட்டுங்கிறத இவர் எடுத்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் அந்த கெசினோக்குள்ள போய் அடிச்சத பெரிய விஷயமா சொல்றீங்களே, அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணாங்க பாருங்க அப்படின்னு சட்டையை தொடர்ந்து காமிச்சா இவர் உடம்புல மேல எங்கேயுமே கத்திய வச்சு பாம்பு கட்டம் விளையாண்டு வச்சிருக்காங்க. நான் போய் அந்த இடத்தை அடிச்சு உடைச்சது என்னோட பர்சனல் விஷயத்துக்காக கிடையாது, இந்த ஊரை காப்பாத்துறதுக்காக. என்ன நீங்க கமிஷனரை தேர்ந்தெடுத்தா இந்த ஊரை பழையபடி நான் மாத்தி காமிக்கேன் அப்படின்னு அங்க நின்று வாதாடுறாரு. இறுதியா அந்த வாதத்தெல்லாம் கேட்ட ஜட்ஜி நம்ம ராக்கு நிரபராதிகளை தீர்ப்பை கொடுத்துறாரு. அத அவரும் அவர் குடும்பம் மட்டும் இல்லாம ஊரே கொண்டாடுது. பிறகு அந்த ஊர்ல நடக்கிற கமிஷனர் எலெக்ஷன்ல நம்ம ராக்கு நின்று ஊர் மக்களோட பெருவாரி ஓட்டால ஜெயிச்சு முதல் நாள் ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்காரு. அப்ப அந்த பழைய கமிஷனர் பைய அவன் போலீஸ் ஆபீசர்களோட வெளியே நின்னுகிட்டு இருக்கான். புதுசா கமிஷனரா வந்திருக்கிற நம்ம ராக்க பார்த்து தலைவரே எதுவும் தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருங்க, இங்க இருக்கிற அந்த போலீஸ் ஆபீசர்கள்லாம் ரொம்ப நேர்மையா எனக்கு அடியில வேலை பார்த்தாங்க, சோ அவங்களும் டியூட்டில கண்டினியூ பண்ணுவாங்க அப்படிங்க. ராக்கோ ஒன்னும் தேவையில்லை, உங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கியாச்சு அப்படின்ட்டு உள்ள போறாரு. அதுவும் கையில அந்த கசினோவை அடிச்சு உடைச்ச கட்டையோட. அதை இவர் போலீஸ் வண்டியிலே வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல நம்ம ஜே ஹாமில்டனை காமிக்காங்க. ஜம்முன ஒரு கார்ல கேர்ள் ஃபிரெண்டோட ஊருக்கு வெளியே சுத்திக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு போலீஸ்காரு அவன் காரை மறிக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம தல ராக்கு. இனிமேல் இந்த ஊர்ல நான் கமிஷனர் உன்னுடைய சட்ட விரோதமான செயல்லாம் இதோட நிறுத்திக்கோன்னு வான் பண்றதுக்காக தான் காரை நிப்பாட்டி இருக்காரு. ஆனா ஹேமில்டனோ தம்பி காலையில எந்திரிச்சோமா யூனிஃபார்ம் மாட்டினோமா ஸ்டேஷன்ல உட்காந்து சோறை தின்னுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து தூங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எனக்கெல்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருந்த திரும்பவும் ஏதோ அசம்பாவிதம் நடந்துற போகுது அப்படின்னு மிரட்ட ஓடா புண்ணாக்கு பயில அப்படின்னு சொல்லிட்டு ஹாமில்டன் கார் லைட்டை ஒரு அடி அடிச்சு உடைச்சிட்டு இது நான் கொடுக்குற வாணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. பிறகு அங்கிருந்து கிளம்பி நேரா ஊர் குளத்து பக்கத்துல அந்த வண்டியில தங்கிட்டு தூங்கிட்டு இருக்கானே இவனோட ஃப்ரெண்டு அவனை பார்க்க போறான். என்ன மாப்பிள்ள இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டனா இந்த அப்படி அப்படின்ட்டு அவன் கையில ஒரு பேட்ஜ் கொடுக்காரு. என்னன்னு பார்த்தா போலீஸ் ஆபீசர் பேட்ஜ். இனிமே நீ என் டீம்ல ஒரு ஆபீசர், இந்த கஞ்சா போதை பொருளெல்லாம் விற்கிறவங்க எங்க அதை தயாரிக்காங்க எங்க ஸ்டார்ட் பண்ணி விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படிங்க. கவலைப்படாத மச்சான், இனிமேல் நானும் போலீஸ் வா அவங்கள பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ராக்க கூட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அந்த முன்னாடி இருந்த ஒரு மரம் மில்லு மூடப்பட்டிருக்க அந்த மில்லுக்குள்ள வச்சுதான் இவங்க போதை பொருள் தயாரிக்கிறது அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுங்கிற இல்லீகல் வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாமில்டனோட ஃப்ரெண்டு பாடி பில்டர் இருக்கானே நேரா அவனை போய் தூக்குறாங்க. அவனை திருப்பி வச்சு அவன் ஃபுல் பாடியை செக்அப் பண்றப்போ ஷூக்குள்ள ஒரு போதை பொட்டணத்தை ஒளிச்சு வச்சிருக்கான். மாட்டிக்கிட்டியா அப்படிங்க. அவனோ திமிரா என்னவே பண்ணிடுவீங்க, என்ன உள்ள தூக்கி போடுவீங்க, நான் லாயரை வச்சு வெளியே வர போறேன் அவ்வளவுதானே அப்படிங்க. இவங்களோ உன்னோட ஷூக்குள்ளேயே இவ்வளவு பெரிய பொட்டணத்தை ஒளிச்சு வச்சிருக்கா உன் காருக்குள்ள எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு அவன் காரை செக் பண்றதுக்காக அதை தூக்கிட்டு போய் ஒரு கரேஜ்ல வச்சு அக்கா பிரிச்சு எடுக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஒன்னும் பண்ண முடியாம அவன் உட்காந்து வெறி ஆகிட்டே இருக்கான். இப்படியெல்லாம் பண்ணா நான் உண்மையை சொல்லிக்க நினைச்சீங்களா என் வாயில இருந்து ஒரு வார்த்தை வராது அப்படின்றதான். இவன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களும் இவனை ஜெயில தூக்கி போட்டு கிளம்பிடுறாங்க. நம்ம ராக்கு வீட்டுக்கு போவ உள்ள போய் அந்த ஷார்ட் கன் எடுத்து கொண்டு வந்து அவங்க அப்பா கையில கொடுக்குறான். ஏன்பா இதெல்லாம் ஊரை காப்பாத்துறேன் வேலை காப்பாத்துறேன்னு உன் உயிருக்கு ஆபத்து வந்துட போயிடு, இதெல்லாம் வேண்டாங்க. ஆனா ராக்கோ இல்லப்பா நம்ம ஊரை செலவு செய்யறது என்னோட கடமை தான், உங்க பாதுகாப்புக்கு இந்த துப்பாக்கி வச்சுக்கோங்கன்னு கொடுக்கான். ஆனா அவர் வாங்க மறுத்துறாரு. சரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராக் அங்கிருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தா நம்ம ரே அந்த பாடி பில்டர் காதுல ஸ்பீக்கர்
வச்சு ஊதிக்கிட்டு இருக்கான். அட வென்று வா உன்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ட்டு ரேய உள்ள கூட்டு போற ராக்கு இன்னைக்கு நைட்டு ரேய ராக்கோட வீட்டுல போய் தங்க சொல்றான், அவனோட குடும்பத்துக்கு பாதுகாப்பா. இந்த பாடி பில்டர் பைய தப்பிச்சு போகாம இருக்க ராக்கு இன்னைக்கு நைட்டு ஸ்டேஷன்ல தங்குறதா முடிவு எடுத்துறாப்ல. சரி மச்சான் நீ எது சொன்னாலும் ஓகேன்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வாங்கிட்டு ரே நம்ம ராக்கோட வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். பிறகு நம்ம ராக்கு நைட்டு உட்காந்து டிவியில ஷோ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு இருக்கப்போ ஸ்டேஷனுக்குள்ள யாரோ வர்ற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தனா அந்த பொண்ணு டெமி. பார்த்தா இவன் இன்னைக்கு நைட் தனியா இங்க தங்கி இருக்கிறத கேட்டு பையன் பசியோட இருப்பானே, கொஞ்சம் பசியா ஆத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொரோட்டா பார்சல் வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்காக ஏமா இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த ஊருக்காக நீ இவ்வளவு பண்றப்போ உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கவும் நம்மால வெறி கொண்டு பொரோட்டாவை பிச்சு மேஞ்சிடறான். அப்படியே அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. நம்ம ராக்கோட வீட்டை காமிக்காங்க. அங்க நம்ம மச்சான் அரே பக்கத்திலே துப்பாக்கி வச்சு தூங்கிட்டு இருக்கான். இங்க ராக்கும் காலையில ரொம்ப ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு டீ காப்பி எல்லாம் போட்டு டெமி கூட உட்காந்து குடிச்சிட்டு இந்த பாடி பில்டர் பையன் என்ன தப்பிச்சதும் போல அப்படின்னு ஒரு வாட்டி ஜெயில எட்டி பாத்துக்கிறான். எப்படியும் கூடிய சீக்கிரம் சம்பவம் நடக்கும், அது வர காத்திருப்போம்னு சொல்லிட்டு அவனும் பொறுமையா உட்காந்துருக்கான். வெளியே நம்ம கெசினோவை காமிக்காங்க. இந்த பையன் ஜே ஹாமில்டன் போன் எடுத்து சம்பவத்தை செஞ்சு முடிச்சிருங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துறான். அவன் சொன்ன அடுத்த செகண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று இருந்த ராக்கோட ஜீப்பு வெடிச்சு செதறுது. வந்துட்டான நம்ம பயிலுக இனிமேல் உனக்கு வைக்க போறாங்க வேட்டு அப்படின்னு உள்ள இருந்து பாடி பில்டர் கத்த ராக்கும் உடனே ஷாட் கன்னெல்லாம் எடுத்துட்டு ரெடி ஆகிறாப்ல. மெதுவா ஜன்னல் பக்கம் போய் எட்டி பார்த்தா இதுக்கு முன்னாடி கமிஷனர் இருந்தானே அந்த வெறுவா கிட்ட பைய அவனு ஒரு 4 பேரையும் கூப்பிட்டு வந்து கையில மிஷின் கன்களை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனை சரமாரியா தாக்குறாங்க. அங்க மட்டும் இல்லாம ராக்கோட வீட்டுக்குள்ளேயும் ஆளுங்க ஏறிடுறாங்க. அதை நம்ம ரே பாத்துற அவன் அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ராக்கோ 4 திசையில இருந்து துப்பாக்கியால சுடுறாங்கன்னு தெரிஞ்சு மரக்கட்டையால செய்யப்பட்ட தரைய துப்பாக்கியாலே சுட்டு உடைச்சு டெமியை கூப்பிட்டுட்டு அண்டர் கிரவுண்டுக்கு போயிடுறாப்ல. இங்க ராக்கோட வீட்லயும் நம்ம ரே ஒருத்தவங்கள சண்டை போட்டுருக்க. அங்க பூந்திருந்த இன்னொரு 2 பேரு ராக்கோட மொத்த ஃபேமிலியை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு ரூம்ல அடைச்சிடுறாங்க. அப்ப கீழே ஏதோ சத்தம் கேட்க இல்ல நம்ம மச்சானுக்கு போய் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒருத்தன் அனுப்பி விடுறான். அங்க போய் பார்த்தா கீழே போன அவங்க ஆளு அடிபட்டு மயங்கி கிடக்கான். அப்ப அவன் அப்படியே ஒவ்வொரு ரூமா தேடிட்டு போவ திடீர்னு சோஃபாக்கு பின்னாடி இருந்து எந்திரிச்சாரு கையை தூக்குடா அப்படிங்க. ஆனா அவனும் அவசரப்பட்டு திரும்ப கையில வச்சிருந்த ஷாட் கன் வச்சு ஒரு இலக்கு அவன் பொந்தன கீழே விழுந்து செத்துறான். அப்ப கீழே குண்டு சத்தம் கேட்ட உடனே மேல துப்பாக்கியோட ஃபேமிலியை பிடிச்சு வச்சிருந்தவன் திரும்பி பார்க்க அந்த கேப்ல நம்ம ராக்கோட தங்கச்சி அவனை அடிச்சு பறக்க விட்டுருதா. இங்க ராக்கோ அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு டெமி கையில குத்து இந்த துப்பாக்கி வச்சு நான் சொல்றப்ப சுடுன்னு சொல்லிட்டு மேல வர வெளியே அந்த ரிட்டையர்டு கமிஷனரும் அவனோட ஆட்களும் பக்கத்துல நெருங்கி வரவும் ராக்கு சிக்னல் கொடுக்காது. டெமி துப்பாக்கியில சுட அவங்க கீழே சுட பார்க்காங்க. அந்த கேப்ல ராக்கு மேல இருந்து எல்லாரையும் சாத்தி விட்டுருதான். பிறகு அங்க இருந்து உடனே கிளம்பி இவன் வீட்டுக்கு வந்து பார்க்க வீட்லயும் 3 பயலுக அடிபட்டு கிடக்காங்க. ஆனா நல்ல வேலை அவன் குடும்பத்துக்கு ஒன்னும் ஆகல. அப்ப அடிபட்டு கண்ணால் திடீர்னு நினைச்சு துப்பாக்கி நீட்ட டம்மன் அவனுக்கு பின்னாடி இருந்து ஒரு இலக்கு விழுது. அவன் பணமா செத்து சரியா யாருன்னு பார்த்தா நம்ம ராக்கோட அப்பா. துப்பாக்கியை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவரு கையில ஷாட் கன்னோட ராஜ்கிரண் மாதிரி வந்து நிக்கிறாரு. இதுக்கு மேல இந்த ஹாமில்டன் பையில சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ராக்கு போலீஸ் காரை எடுத்துக்கிட்டு நேரா அந்த பழைய மில்லுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா டன் கணக்குல போதை பொருள் செய்யறதுக்கான மொத்த செட்டப்பும் அங்கதான் இருக்கு. நம்ம பிரேக்கிங் பேடு வாக்கிங் பேட் எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அங்க போதை பொருள் லேப் இருக்கு. அதை அவர் அப்படியே வாய புலந்து பாத்துக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பையன் ஹாமில்டனு என்ன கிறிஸ் இவ்வளவு சொல்லி கேட்காம திரும்ப இங்க வந்து நிக்க உனக்கு ஒரு தடவை பட்டா புரியாதா அப்படிங்க நம்ம ராக்கோ கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருங்காரு. அப்ப இந்த ஹாமில்டனு காலுக்கு கீழே உள்ள ஒரு பட்டன் அமுக்கவும் ராக்க நின்றுட்டு இருந்த தர பொழந்து அவர் நேரா கீழே உள்ள போறாரு. ஆனா மேல இருந்த ஒரு கம்பியை பிடிச்சு அவர் விழாம தொங்கிட்டு இருக்க கையில ஒரு ராடை எட்டு வந்த ஹாமில்டனு நீ ஊர்ல வந்ததுல இருந்தே எனக்கு பிரச்சனை இல்லாமல விழுந்து சாவல அப்படின்னு போட்டு அடிக்கான். வாமச்சான் ஒன்னா போவும் சொல்லிட்டு அவன் ஹாமில்டன் காலையும் பிடிச்சு இழுத்து சேர்த்து கீழே விழுந்துடுறாங்க. பிறகு இவங்க உருண்டு பிறண்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்போ ஹாமில்டனு நம்ம ராக்க அந்த பில்டிங் மேல இருந்து தள்ளி விட்டுதான் அவன் பின்னாடியே ஒரு கோலரை தூக்கிட்டு கொள்ள வரான். ஆனா ஒரு 4-5 அடி வாங்கின பிறகு ராக்கு இவர்தான் படத்தோட ஹீரோன்னு ஞாபகம் வந்து சட்டுன்னு எந்திரிச்சு 2 ஸ்பியரையும் ஒரு ராக் பட்டத்தையும் போட்டு அவன் கதையை சோழி முடிச்சு விட்டுருந்தாரு. ஆனா அவன் சாவல. என்னதான் இருந்தாலும் இவன் பழைய நண்பனா போயிட்டான். அந்த ஒரு பாவத்துக்காக உன்னை உயிரோட விடுறேன், இன்னொரு வாட்டி என்னோட டியூட்டியில குறுக்கிடாத, முடிஞ்சா இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு ராக் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு பிறகு நம்ம ராக்கு அந்த ஊரோட கமிஷனரா அந்த ஊரை நல்வழியில ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிட்டாரு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க அதோட படத்தை முடிச்சிடுறாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த படம் ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுத்த படம். நம்ம ஊருக்கும் இந்த மாதிரி ஒரு தரமான போலீஸ் ஆபீசர் வந்து ஊரை நல்வழிப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்போ 2026ல ராக்கோட ஃபேன்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற ஸ்ட்ரென்த்தையும் கமெண்ட்ஸ்ல காமிங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.